என்னுடைய கவுன்சிலிங்லேயுமே ஒரு 80 வயசு பாட்டி வந்து தன்னுடைய பேத்தியோட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ கவுன்சிலிங் அப்படின்னு வரும்போது ஓகே உங்களுக்கு ஜீரியாட்ரிக் கவுன்சிலிங் வேணும் போட்டு இல்லை பேத்திக்கு ஏதோ பிரச்சனை, அது இல்லை. பாட்டிக்கு 3 தலைமுறையை தாண்டி ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்கள பாலியல் ரீதியா 8 வயசுல யாரோ தொந்தரவு பண்ணிருக்காங்க. அவங்க 2 தலைமுறையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இப்ப பேத்தி வளர்ந்து நின்னதுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா, என்ன எப்படி 8 வயசுல ஒருத்தர் வந்து பாலியல் ரீதியா சீண்டலாம். அந்த அன்பினிஷ்ட் பிசினஸ் கமா போட்டுக்கிட்டே அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை எண்ணும் போது இதுக்கான முடிவு எனக்கு தெரியணும் அப்படின்ற அந்த முடிவை நோக்கி இன்னைக்கும் பல மனிதர்கள் வந்து சமுதாயத்துல இருக்கதான் செய்யறாங்க. நம்ம என்ன பண்றோம், நமக்கு நாமளே ஒரு திரையை போட்டு என்ன ஒருத்தங்க நல்லவங்கன்னு எதை வச்சு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சா, இணையர் கூட ஒழுங்கா வாழ்றதை வச்சு அது இன்னைக்கு நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல இருக்கிறதே பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றதுதான். இல்லன்னு சொல்றீங்களா? எனக்கெல்லாம் டார்ச்சரா இருக்கும். எப்ப தெரியுமா வந்துட்டு ஏன் இணைய விட்டுடுங்க, அவருக்கு தான் என்னால டார்ச்சர். எப்ப டார்ச்சரா இருக்குன்னா, பண்டிகை வந்ததுன்னா எனக்கு கால் வரும். காலையில இருந்து போன் அடிப்பாங்க, எதுக்கு கவுன்சிலிங்க்கு. பண்டிகை வந்துருச்சா அப்பெல்லாம் எனக்கு வந்து கல்லா கட்டுங்க. கப்பல் கவுன்சிலிங் ஜாஸ்தியா வரும். உண்மையா நான் சொல்றேன். பிரச்சனையா, மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாங்களா, சரியா, சண்டை வந்திருக்குமா, பிரச்சனை வந்திருக்குமா, எனக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் நிறைய கவுன்சிலிங் வரும். இன்னைக்கு விடோஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணம். குடி, தற்கொலை, ஃபேட்டல் டெத், ஆக்சிடென்ட்ஸ், டிசீசஸ் எல்லாமே இருக்கு. ஆனால் விடோ ஆனதுக்கப்புறம் நாங்கள் சாக போகிறோமா, அடுத்த நாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா இல்லை வாழ போகிறோமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சமுதாயம் சொல்லாது. கண்டிப்பாக இது ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷன் தான். மீண்டு வர்றது ஈஸி கிடையாது. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஊடகவியலாளர், ஒரு கேமராமேன் ஒரு தொலைக்காட்சியில் இறந்து போகிறாரு, சரியா. இறந்து போய் அவங்க அம்மாவும் மகளும் வராங்க. அவங்களுக்கு விடோ சர்டிஃபிகேட் வாங்குறத பற்றியெல்லாம் சொல்லி விடோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மாவும் இறந்துடுறாங்க. ப்ரெஷர், துணை இல்லாமல் ஏங்க தெரியல. பட் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க ஐ சர்ஜரி பண்ணி இறந்து போகிறாங்க. ஆனால் இந்த மன உளைச்சலும் பெருசு தான். உங்களை நம்பி 2 குழந்தைகள் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து தாட்கோ, அதே மாதிரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விமன் ஹெல்ப்லைன் 181. காவல்துறையில் இன்னைக்கு வந்து நிறைய விதமான மன உளைச்சல்களுக்கும் சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து வல்னரபிள் டார்கெட்ஸ் ஆல்வேஸ். உங்களை வந்து ஈஸியா சீட்டிங் கேசஸ் இதுக்கு இருக்குமா அது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது யாராவது ஒருத்தர் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு வந்து ஏமாத்திட்டு நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, கேஸ் போடுங்க, சரியா. காவல்துறையை அணுகுங்க. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், 100, காவலன் SOS ஆப்னா என்ன, கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங்னா என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட். இதில் ஒரு இடத்துல வந்து திறன் சார்ந்த பயிற்சிகள் வழங்கலாமேன்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BC வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆதிதிராவிடர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆதிதிராவிடர் அண்ட் பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களுக்கான வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஒரு அகதிகளுக்கு உடைய ரைட்ஸை பேசுறதுக்கு UNHCR பற்றி பேசுகிறாங்க. பட் வந்து இங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ரெஃப்யூஜிஸ்க்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, சரியா. இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மருத்துவ சேவையை தாண்டிலும் குழந்தைகள் நலன் சார்ந்து இயங்குவதே சேவை என்று முடிவெடுத்தவர். ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் இந்தியா அமைப்பினுடைய நிறுவனர், தலைவர், களப்பணியாளர், கல்வியாளர், மனநல ஆலோசகர், தமிழ்நாடு அரசு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரிய உறுப்பினர் கல்யாணந்தி அவர்களை அறிமுக உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். நாகப்பன் வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டார் என்னைய, அதனால தான் எடுத்தோடனே கொஞ்சம் தடுமாறிட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, யாருமே எனக்கு இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்ததில்லை. ஸோ பொதுவாக மருத்துவர் ஆகணும். என்னுடைய தந்தையாரும் இங்கே வந்திருக்கிறாரு, என்னுடைய இணையரும் வந்திருக்காங்க, என்னுடைய சகோதரியும் வந்திருக்காங்க. இவங்க 3 பேருக்கும் இன்னைக்கு சமுதாயத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இவங்க 3 பேரையும் நான் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொல்லி கூட்டிகிட்டு வர்றதை தாண்டி இன்னைக்கு நம்ம பேசும்போது நம்மளோட வாழ்வோடு இவங்க வந்து குறிப்பாக குழந்தைகளோடு இவங்க செயல்பட்டு இருக்க விதம் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ புத்தக அறிமுக உரை அப்படின்னு சொல்லும்போது தம்பி இனியன் எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு நிகழ்வில் பார்த்து, அக்கா கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் தனி பெற்றோர்களை குறித்து வந்து நான் ஒரு புத்தகம் வந்து தொகுத்துட்டு இருக்கேன், அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த நிகழ்வுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார். நான் அறிமுக உரை வழங்க வருவேன் அப்படின்ற நான் நினைக்க கூட இல்லை. எனக்கு இந்த தருணம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு தருணம். குறிப்பாக நான் செயல்பட்டு கொண்டு இருக்கும் களம், அதுவும் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள்,
முதிர்கன்னிகள், ஒற்றை பெற்றோர்கள். நம்ம வந்து என்னுடைய நான் எந்த மாதிரியான பணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சமூக செயற்பாட்டாளராக ஒரு மனநல ஆலோசகராக இருக்கும்போது நிறைய கேசஸ், ப்ராக்டிக்கல் கேசஸ் அண்ட் த்ரூ அவுட் தமிழ்நாடு ட்ராவல் பண்ணி சில இடத்துல குபீர்னு மூச்சடைச்சி நம்மளை மீறி கண்ணீர் வந்த தருணமெல்லாம் இருக்குது. ஒரு சமூக பொறுப்பில் இருக்கும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தருணத்தில் நான் உடஞ்சி அழுத தருணம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கன்னா தூத்துக்குடியில் மீனவர்கள் சமுதாய கைம்பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அதாவது இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு பேரிடர் காலத்தில் அவங்களுக்கு நாங்கள் பொருட்கள், மீட்பு பொருட்கள் கொடுக்க சென்றிருந்த போது ஒரு அறைக்குள்ள ஒரு 50லேருந்து 75 கைம்பெண்கள், அதுவும் மீனவ சமுதாய கைம்பெண்கள். அந்த கைம்பெண்களுக்கு வந்து சமுதாயம் ஒரு கட்டுப்பாட்டை விதிக்குது. சரியா? அது என்ன மாதிரியான கட்டுப்பாடு அப்படின்னா, நிச்சயம் நீங்கள் யாரும் மறுமணம் பண்ணிக்க கூடாது. சரியா? அது பொருளாதாரத்தில் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் மறுமணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு மோசமான ஒரு கட்டமைப்பு வந்துட்டு இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குது. நம்ம மறுக்கவே முடியாது. அங்கே இருக்க பெண்களை வந்து ஒரு சேர பார்க்கும்போது அந்த நிலையை தடுமாறி நான் வந்து கண்ணீர் நம்மளை தாண்டி அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துச்சு. இப்போ என்னுடன் வந்து ஒரு 14, நான் என்னையும் சேர்த்து ஒரு 14 அலுவல் சாரா உறுப்பினர்கள் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கோம் தமிழ்நாடு அரசாங்கத்தினால். இந்த புத்தகத்தை நான் வந்து ஒரு 3-4 நாள் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய இணையர் வந்து, என்ன நீ சும்மா எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி வரி வரியாக படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். நம்ம என்னதான் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களோட நம்ம செயல்பட்டுட்டு இருந்தாலும் நமக்கு தெரியாத விஷயம், நமக்கு பிடிபடாத விஷயம்ன்றது நமக்கு நிறையா இருக்கும். ஸோ அப்போ அந்த புத்தகம் வந்து எனக்கான ஒரு கண் திறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஏதாவது விடுபட்டு போயிடுமோ, ஏன்னா நாங்கள்லாம் பாலிசி மேக்கிங்கில் ஒரு ரோல் ப்ளே பண்ணலாம் இல்லையா? நேராக வந்து அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம், எங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இது துணையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் முழுசாகவே படித்தேன். ஸோ இன்னைக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். அண்ட் தம்பி இனியன் ஒருத்தருடைய பேர்னால நம்ம அவங்கள விளக்குறதுடைய அவங்களுடைய செயல்னால வந்துட்டு நம்ம வந்து அவங்கள அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தம்பி இனியனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு குழந்தை நல செயல்பாட்டாளராக எனக்கு அறிமுகமானார். ஆனால் ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லுக்கிங் அட் கம்யூனிட்டி ஆர் சொசைட்டின்றது ரொம்ப ரொம்ப தேவை. நாங்கள் எப்போதுமே சொல்லுவோம், பெண்களோடு இயங்கும்போது நீங்கள் அவங்களுடைய குழந்தைகளையும் சேர்த்து தான் வந்துட்டு யோசிக்கணும். அதே மாதிரி குழந்தைகளோடு இயங்கும்போது இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற போது அவங்க எங்கே போய் முடியும் அப்படின்னா அது பெற்றோர்கள் கிட்ட போய் முடியும். ஸோ ரொம்ப அழகாக இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 13 தலைப்புகளையும் இன்க்ளூடிங் முன்னுரை அண்ட் வந்து அறிமுக உரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி புத்தகம் மாதிரி இருக்கே இனியன். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 20லேருந்து 30 நிமிடங்கள். இந்த 20லேருந்து 30 நிமிடங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களோ இந்த புத்தகத்தை பற்றின அறிமுக உரை வந்து உங்களை படிக்க தூண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? தொகுப்புரை வழங்கும் போது இனியன் லேடி அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஆரம்பிச்சிருந்தாரு. ஒருவித போதாமையுடனே நான் இந்த புத்தகத்தை தொகுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு வரியோடு தான் இந்த புத்தகம் வந்துட்டு ஆரம்பிச்சது. நிச்சயமா சொல்றேன், இது வந்து ஒரு பெரிய ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து இது போதவே போதாது. இது வந்து பல ஆண்டு காலமாக வந்து நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். நம்ம சத்தியில ஆரம்பிச்சு என்ன இன்னைக்கு வந்துட்டு பெண்களை வந்து உடனே போய் உடன்கட்டை ஏறுங்கன்னு சொல்றதில்ல, தள்ளி விடுறதில்ல. வலுக்கட்டாயமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் நீ உயிரோடையே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ வாழவே கூடாதுன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பல போராட்டங்களுக்கு அப்புறம் நம்ம ஒரு அளவுக்கு இன்னைக்கு ஸ்டீரியோடிபிக்கல் வியூஸை உடைச்சி குறிப்பா தாபு அப்படின்னு சொல்லக்கூடிய சில அதாவது இதெல்லாம் பேசவே கூடாதுன்ற டாபிக் இன்னைக்கு பேசி சிங்கிள் பேரண்ட், தனி பெற்றோர் அப்படின்ற ஒரு நிலைமையை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த புத்தகமும் அதை தான் ட்ரை பண்ணுது. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு எப்போதுமே அனைத்து மாநிலங்களுக்கும் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பயணியர் முன்னோடிகளாக இருக்குது. பல திட்டங்கள், அது கல்வியாக இருக்கலாம், பெண் கல்வியாக இருக்கலாம், பல விதமான புரட்சிகரமான
திட்டங்களாக இருக்கலாம், அதே மாதிரி பெண்களை உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கலாம், பாலின சமத்துவமாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஆழமாக நம்ம அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம என்னதான் வந்து பாலிசிஸை பேசினாலும், என்னதான் வந்து திட்டங்களை தீட்டினாலும், அப்போ திட்டங்கள் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேர்ந்துருந்தா எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லையா, சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? அப்போ எந்த இடத்துல கேப் இருக்குது அப்படின்றத நம்ம நிச்சயமாக உணரணும். அதுக்கு இந்த புத்தகமும் ஒரு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக முன்னுரை வழங்கிய திரைக்கலைஞர் ரோஹிணி, தோழர் ரோஹிணியை நான் நேராக தான் சந்திச்சதில்லை, பட் எனக்கு அவங்கள தெரியும், அடிக்கடி நாங்கள் ஃபோனில் பேசியிருக்கோம் கொரோனா காலத்தில் இருந்து. அவங்க ஒரு தனி பெற்றோரா அந்த இடத்துல குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி பழகணும், குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி வெளிப்படையாக பழகணும். குறிப்பாக ஒரு இடத்துல அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க, என்னுடைய மகனுக்கு நான் வந்து ஒரு வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உதாரணத்துக்கு நான் இந்த டைமுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னால் இந்த டைமுக்கு நான் வருவேன். அப்படி ஒரு நாள் என்னால் வர முடியாத தருணத்தில், என்னுடைய மகன் உடைந்து அழுத தருணத்தில் நானும் உடைந்து போனேன். ஏன்னா அப்பா தான் இல்லை, நீயும் இல்லாமல் போயிடுவோன்ற ஒரு பயம். சரியா? முன்னுரை வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரை வந்து ரொம்பவே ஆழமாக எழுதியிருக்காங்க. இதை முழுக்க நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு விரும்புகிறேன். அதே மாதிரி அடுத்தது அறிமுக உரையை வழங்கின பேரா ராம மகாலிங்கம். இவர் வந்து எல்லா ஜோனல்ஸையுமே டச் பண்ணியிருக்காரு. குறிப்பாக டிஃபென்ஸ் மெக்கானிசம். இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச், எஸ்பெஷலி வந்து சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது இவங்க சமுதாயம் எந்த கோணத்தில் பார்க்குது, எனக்கு ஏதாவது ஒரு பாதகம் வந்துருமோ, இந்த பாதகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் அது பாதிச்சதுன்னா பரவாயில்ல, ஒரு தனிப்பெற்றோராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் சீண்டலோ இல்லை சமுதாயத்தினால ஒரு அவப்பெயரோ வந்தால் அந்த குழந்தைகளும் அதை சேர்ந்து சுமக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அப்படின்றது நம்ம வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஸோ அப்போ அவர் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் பற்றி ரொம்ப அழகாக நிறைய தரவுகளோட உங்களுக்கு விளக்கியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அறிமுக உரையையும் லைன் பை லைன் விடாமல் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி மாரல் போலீசிங், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து அதாவது ஒரு பெண் இப்படி தான் இருக்கணும், ஒரு தனி பெற்றோர் இப்படி தான் இருக்கணும், ஒரு கைம்பெண் இப்படி தான் இருக்கணும்னு இந்த சமுதாயம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா. அதை ஓப்பனாக ஓரலாக சொல்லாட்டியும் இந்த சேலஞ்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது. குறிப்பாக வீடு பார்க்க போகிற இடத்துல நீ ஒரு சிங்கிள் பேரண்டா, இன்னைக்கு நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட்னு சொல்கிறதே இல்லை. ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு என்னுடைய கணவர் இருக்காரு, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, இல்லை ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு வேலைக்கு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரெஷரை வந்து முழுமையாக வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலைப்புக்குள்ளே போனோம். முதல் தலைப்பு நம்மளுடைய வழக்குரைஞர் அருள்மொழி அம்மா அவர்கள் எழுதி இருக்கக்கூடிய தனி பெற்றோர் குழந்தைகள் சட்டமும் சமூகமும். டவுட் ஃபயர், நீங்கள் அவை சண்முகி படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அவை சண்முகி படத்தில் ஆரம்பித்து அந்த அவை சண்முகியோட அந்த படம் வந்துட்டு அதோடைய ஒரிஜினல் வெர்ஷனான டவுட் ஃபயர் பற்றி பேசி இன்னைக்கு அம்பேத்கரை பற்றி நாடே பேசிகிட்டு இருக்கு. ஸோ நானும் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ மெஷர் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் த கம்யூனிட்டி பை தி ப்ரோக்ரஸ் விச் விமன் ஹாவ் மேட். ஸோ இன்னைக்கு பெண்களின் வளர்ச்சியை உள்ளடக்கிய சமுதாயம் தான் வளர்ச்சி பெற்ற சமுதாயம். ஸோ என்னைக்கு வந்து 1950 வந்துட்டு நமக்கு அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாரோ, இந்து மத திருமண சட்டத்தின்படி ஒரு காலத்தில் நேச்சுரல் கார்டியன் வெறும் ஆண்களாக மட்டும்தான் இருந்தாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஏளனமாக சொல்லணும் அப்படின்னா எப்போதுமே கார்டியன்ஸ் ஆண்கள் தான். சரியா? அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பேட்ரியார்க்கியல் சொசைட்டின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கும் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ திருமண பந்தத்தின் வழியா நீ எனக்கு ஒரு உடைமை, பெண் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, நான் உனக்கு ஒரு கார்டியன் அப்படின்றத டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உணர்த்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆண்கள். நீங்கள் என்னை மன்னிக்கணும். சரியா? நாங்கள்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்ல முற்படும் போது நான் என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன். என்னுடைய கவுன்சிலிங் அறைக்கு வரக்கூடிய ஆண்கள் கூட கவுன்சிலிங்கில் கூட ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் இவங்க என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இவங்க என்னை கெட்டவங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு திரையோடு தான் வராங்க. சரி, இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ அப்போ 1950 கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கப்புறம் தான்
தனி பெற்றோர்கள் டிவோர்ஸ் வாங்கி குழந்தைகளை கொண்டு வரும்போது நேச்சுரல் கார்டியன்ஷிப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சட்டத்தின் வழியாக நம்மளுடைய இந்து மேரேஜ் ஆக்ட் அது 13B இருக்கலாம், குரியலிட்டி ஆக்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நமக்கு வந்து குழந்தைகள் வந்து 12 வயது வரைக்கும் தாயோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தது. ஸோ இதை ரொம்ப தெளிவாக வந்துட்டு அருள்மொழி அம்மா எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த தலைப்பை கொஞ்சம் ஒரு உட்கார்ந்து இன்டெப்த் வந்து சட்டத்தோட சேர்ந்து நீங்கள் அதை படிக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனநலமும் சமூக உளவியலும், இன்டர்னலைசிங் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்டர்னலைசிங் ப்ராப்ளம்ஸ். அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னா கண்டிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரோல் மாடலிங் அப்படின்னு சொல்லுவோம் சைக்காலஜியில், அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு மோசமான குடும்ப சூழ்நிலையில் குடும்ப வன்முறையில் டொமஸ்டிக் வயலன்ஸில் வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி பின்னாடி ஹாப்பியாக இருக்கிறாங்களா. எக்ஸ்டர்னலைசிங் ப்ராப்ளம்ஸ், இன்றைக்கி வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தைக்கு வந்துட்டு ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர், என் குழந்தைக்கு ஞாபக மறதி. இந்த புத்தகத்தை படிக்கும்போது நிறையா இடத்துல நிறையா பேர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, என்னால் முழுமையாக கவனம் செலுத்த முடியலை, ஏன்னா என்னுடைய இளமை காலம் ரொம்ப கொடுமையாக இருந்தது, எனக்கு முழுமையான ஞாபக சக்தி கிடையாது அப்படின்றதையும் 2-3 தலைப்புகளில் அவங்களுடைய வாழ்வியல் உண்மைகளை சொல்லும்போது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு குழந்தைங்களோட மீடியமை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் எப்படி தொட்டியில் இருக்கும்போது தண்ணியில் இருக்கும்போது அதோடைய மீடியம் வந்து வாட்டர், அதை எடுத்து நம்ம வெளியில் விட்டுட்டோன்னா அது உயிர் வாழ முடியுமா? ஸோ அவங்களுடைய உலகம் வந்து தனி உலகம். அந்த உலகத்தில் இந்த ஒற்றை பெற்றோர்கள் அப்படின்ற சிக்கல், சமுதாய சிக்கல், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வகுப்பறைகளிலையும் அதே மாதிரி சொந்தக்காரங்க மத்தியிலையும் அவங்க எங்கே போனாலும் உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்ற கேள்வி. இந்த கேள்வி இல்லாத இடமே கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தையோட வந்தாலே போகிறோம், உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு எத்தனை பொய்கள் புனைய வேண்டிய நிலைமையில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனால் இந்த புத்தகம் வந்து ஒரு சின்ன முன்னெடுப்பு தான். நம்ம எப்படிப்பட்ட நிலைக்கு இன்க்ளூஷன் பேசும்போது சிங்கிள் பேரண்ட்ஸை நார்மலைஸ் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி சிங்கிள் பேரண்ட், நான் ஒரு தனி பெற்றோர், நான் ஒரு சந்தோஷமான தனி பெற்றோர்னு சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த நிலைமை வரணும் இல்லையா? நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் தானே, நான் பல கருத்தரங்குகள், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நாங்கள் நடத்தக்கூடிய பல மாவட்டங்களில் நடத்தக்கூடிய கருத்தரங்குகளில் அந்த இடத்துல பெண்கள் வந்து பதறதை நம்ம பார்க்கணும். நீங்கள் முடிச்ச உடனே கருத்தரங்கு முடிஞ்ச உடனே வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அம்மா ஏதாவது பண்ணுமா, தெளிவில்லை, என்ன வேணுன்ற தெளிவே இல்லை, என் புருஷன் இறந்துட்டாருமா. சின்ன சின்ன பிள்ளைகள் வந்துட்டு அவங்கள பார்த்தாலே ஒரு 20 வயசு 22 வயசு தான், உனக்கு எத்தனை வயசு குழந்தை இருக்கு அப்படின்னு கேட்டால் 10 வயசு குழந்தை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏர்லி மேரேஜில் ஒரு கணக்கெடுப்பில் இதில் அழகாக சொல்லியிருக்காங்க, 15 வயசு 20 வயசு 25 வயசில் ஆய்வு பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் வழியாக வந்து சில குழந்தைகள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, வீட்டில் வந்து குடும்ப தொந்தரவு தாங்க முடியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திரும்பி வீட்டுக்கு தான் வராங்க. யாராக வராங்க? ஒற்றை பெற்றோராக வராங்க. ஸோ இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள், பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், ஒற்றை பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், ஒற்றை பெற்றோர்களுடன் வளரக்கூடிய குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள், அவர்கள் பின்னாலே ஒற்றை பெற்றோர்களாகி மறுபடியும் ஒரு ஒற்றை பெற்றோராக தன் குழந்தையை வளர்க்கக்கூடிய சவால். ஒரு செயின் ரியாக்ஷன் இல்லை இது ஒரு ஆரோக்கியமான சொல்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறோம், நம்ம எதை டிஸ்கஸ் பண்ணுறோம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு, இட் இஸ் குட் தட் வி செப்பரேட். ஒரு ஹெல்லில் நம்ம வாழ்கிறதுக்கு பதிலாக நம்ம முடிவெடுத்து வெளியில் வரலாம், தவறே இல்லை. எப்போ வந்து நமக்கு அப்யூஸ் அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக நம்ம குழந்தைகளை வந்துட்டு மனதில் வச்சாவது நம்ம வெளியில் வர ட்ரை பண்ணலாம். சிவபாலன் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து குழந்தைகளை வந்து யார் முக்கியம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்லுவோம், எல்லாருடைய வாயில என்ன பதில் வரும், உங்கள் வீட்டில் யார் முக்கியம் அப்படின்னா அம்மா. வெரி குட். அம்மா உங்கள் அம்மாவா நீங்களா? நீங்கள். அப்போ ஸோ இது உங்களுடைய பேர் என்ன? சுபா. இதுதான் சிவபாலன் சொல்லியிருக்காரு. இந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதீங்க குழந்தைகளுக்கு, சரியா? அதாவது நீங்கள் ஒற்றை பெற்றோராக குழந்தைகளை வளர்க்குறதுனால
உங்கள் மேலே பல சுமைகள் இருக்கிறதுனால அது நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குறோம் இல்லையா குழந்தைகிட்ட, நான் தான் உனக்கு செய்கிறேன், நான் தான் உனக்கு செய்கிறேன், நான் தான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு. அதை சொல்லாதீங்க. மன ரீதியாக அவங்க பாதிக்கப்படுவாங்க. அது உண்மைதான். மன ரீதியாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது உண்மைதான். யாரும் உங்களை வந்து அளவுக்கு மிஞ்சி உங்கள் மேலே சுமையை இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யாராவது ஒருத்தர் குழந்தைகளுக்கு பொறுப்பெடுக்கணுன்ற ஒரு நிலை வந்துடுது. ஒன்று அப்பா இல்லாட்டி அம்மா. சரியா? பல இடத்துல எங்கே சிக்கல் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக அதையுமே விளக்கியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம். கோர்ட்டுக்கு போகிற இடத்துல நம்ம ஆலிமனி இல்லாட்டி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கேட்டு அது கிடைக்காத பட்சத்தில் ஒன்றுக்கும் உதவாத ஒரு புருஷனை விட்டுட்டு வரும்போது என்ன பண்ணுறோம் நம்ம, இவர்கிட்ட இருந்தால் என் பிள்ளைக்கு வந்து என்ன கிடைக்க போகுது, எனக்கும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, என் பிள்ளைக்கும் எதுவும் கிடைக்க போகிறது. அப்போ முக்கால்வாசி சமயம் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முழு பாரத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அமெரிக்காலெல்லாம் இந்த மாதிரி இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நோ ஃபால்ட் டிவர்ஸ் அப்படின்றதும் இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இணையை விட்டு பிரியும் போது இவங்க மேலே எந்த குறையும் சொல்லாமல் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஆனால் குழந்தைகளை வளர்க்கும் போது ஆணும் பெண்ணும் ரெண்டு பெற்றோர்களுமே பொறுப்பெடுத்துக்கிறாங்க. தாய்கிட்ட வளர்ந்தா தகப்பன் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான நிதியை கொடுக்கணும், தகப்பன் கிட்ட வளர்ந்தா தாய் வந்து நிதியை கொடுக்கணும். இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் அவுட் சைட் த இந்தியா இருக்குது, வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்குது. சரி, ஸோ இதையுமே இந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். வந்துட்டு இது நான் என்னுடைய கலை அனுபவம்ன்றது இருந்தாலும் நுணுக்கங்கள் நுவான்சஸ் இருக்கு இல்லையா, இந்த நுவான்சஸ் வந்து இந்த புத்தகத்தில் நிறையா இருக்குது. அது என்னையுமே நிறைய ஆராய்ச்சி பண்ண வச்சுது. சரியா? அதை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் வந்துட்டு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 10 பருவத்து குழந்தைகளும் ஆசிரியர்களும். ஸோ அதுக்கு முன்னாடி தொடக்கநிலை வகுப்பறையும் ஆசிரியர்களும் சுடரொளி எழுதியிருக்காங்க. இங்கே இருக்காங்களா சுடரொளி? இல்லை. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து. அதாவது இவங்க சுடரொளி வந்து ரொம்ப அருமையாக கேஸ் ஸ்டடி மூலியமாக விளக்கியிருக்காங்க. அதில் வந்து ஒரு நபரை பற்றி குறிப்பிடுறாங்க, வேல்முருகன் அப்படின்ற ஒரு நபர். அதாவது 75 வயசுலையும் அவர் வந்து இறக்கும் தருணத்தில் இருக்கும்போது கூட அவர் எப்படி இருப்பாராம், அது நைட்டில் தூங்கும்போது கூட நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பவுடர்லாம் போட்டுட்டு காலையில் எழுந்துச்சு முதல்ல குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பார். நைட்லேயுமே வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். ஆனால் அவருடைய இளமை பருவத்தை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு போட்டுக்க ட்ரெஸ் இருக்காது, யூனிஃபார்ம் இருக்காதான். அப்போ என்ன பண்ணுறாரு, இடுப்பில் துண்டை கட்டிட்டு வருவாங்க. அந்த துண்டை கட்டிட்டு போய் கிளாஸில் உட்காரும்போது சில சமயம் உன்னுடைய துண்டை கசக்கி புழிஞ்சா டீ குடிச்சிடலாம் போலயே அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ இந்த எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஏற்படுத்தியிருக்கு பாருங்க அந்த இளமைன்றது. என்னுடைய கவுன்சிலிங்லேயுமே ஒரு 80 வயசு பாட்டி வந்து தன்னுடைய பேத்தியோட கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கவுன்சிலிங் அப்படின்னு வரும்போது ஓகே உங்களுக்கு ஜீரியாட்ரிக் கவுன்சிலிங் வேறும்போது இல்லை பேத்திக்கு ஏதோ பிரச்சனை, அது இல்லை. பாட்டிக்கு 3 தலைமுறையை தாண்டி ஒரு பிரச்சனை என்னென்னா, இவங்கள பாலியல் ரீதியாக 8 வயசில் யாரோ தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அவங்க 2 தலைமுறையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இப்போ பேத்தி வளர்ந்து நின்றதுக்கப்புறம் என்ன வருது அப்படின்னா, என்ன எப்படி 8 வயசில் ஒருத்தர் வந்து பாலியல் ரீதியாக சீண்டலாம். அந்த அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் கமா போட்டுக்கிட்டே அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய வாழ்க்கையுடைய கடைசி நாட்களை எண்ணும்போது இதுக்கான முடிவு எனக்கு தெரியணும் அப்படின்ற அந்த முடிவை நோக்கி இன்றைக்கும் பல மனிதர்கள் வந்து சமுதாயத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுடரொளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய வாழ்த்துக்கள். அதே மாதிரி 10 பருவத்து குழந்தைகளும் ஆசிரியர்களும். தமிழாசான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழாசான் வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே. தமிழாசான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக, நான் நேரத்தை ரொம்ப எடுத்துக்காம டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். குழந்தைக்கும் சிக்கல் இருக்குது, அம்மாவுக்கும் சிக்கல் இருக்குது. ஸோ தாய் சிக்கலில் இருந்தால் குழந்தையும் சிக்கலில் இருக்கும் அப்படின்றத அவருடைய உரையாடல் மூலயமா அவருடைய எழுத்துக்களின் வழிவை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் மற்றும் வகுப்பறையும் ஆசிரியர்களும். ஒரு தாய் வேலைக்கு போகிறாங்க, காலையிலையும் வேலைக்கு போகிறாங்க, ராத்திரியும் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுடைய ஒரு 10 பருவத்து பெண் குழந்தை வந்து 9வது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையை எப்படி வந்து பாலியல் ரீதியாக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக, எப்படி அப்யூஸ் பண்ணுறாங்க? உணவுக்காக அப்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல உணவு கிடைக்கல, அதனால அந்த குழந்தை வந்துட்டு ஒரு சிக்கலில் மாட்டி
அந்த ஆசிரியர்கள் வந்து அதை எப்படி சரி செய்கிறாங்கன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அகதிகள் வாழ்வியல். இங்கே என்னுடைய தந்தையை பற்றியுமே நான் குறிப்பிடணும். கிட்டத்தட்ட எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லை நாங்கள் வளரும்போது. ஏன்னா அவர் வந்து அவருடைய வாழ்க்கையை இலங்கையில் இருக்க அகதிகளுக்காக கொடுத்துட்டாரு. இங்கே இவர் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக நாகப்பன் சொன்னார், டாக்டர் ஆக முடியலை அப்படின்னா அதுக்கு அவருமே ஒரு காரணம் தான். ஏன்னா எனக்கு அந்த சமயத்தில் கைடன்ஸ் கொடுக்க வேண்டிய வயசில் அப்பா இல்லை. யாரை கவனிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா போர்னால் பாதிக்கப்பட்ட அவர்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவம் செஞ்சுட்டு இருந்தார். மருத்துவம் பார்த்து அவருடைய கழுத்தெலும்பு கூட வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அகதிகளுக்கும் இலங்கையில் இருந்தனால எங்களுக்கு கும்மிடிப்பூண்டி அகதிகள் முகாம்லையும் சரி, நாங்கள் நேரடியாக தொடர்புல நாங்கள் நிறையா ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணுறோம். தற்கொலைகள், அதுக்கப்புறம் விபத்துகள், இது ரெண்டும் அங்கே காமன். அதே மாதிரி ட்ரக் யூசேஜும் காமன். இதை குறிப்பிடல, சில கெட்ட பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் அதெல்லாம் தெளிவாகவே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரவண் வந்திருக்காங்களா? ஓகே, சரவண், அதாவது இன்னைக்கு வந்து கேம்ப்குள்ளே நிறைய ட்ரக் யூசேஜ் இருக்குன்றது உண்மைதான். அதே மாதிரி தனி பெற்றோர்களை பற்றி குறிக்கும் போது தற்கொலை செய்து கொள்பவர்களின் மனைவிகள் நிறைய பேர். அதே மாதிரி புலம்பெயர்ந்து வராங்க இல்லையா, புலம்பெயர்ந்து வரும்போது அங்கே கணவர் இருக்காரு, இங்கே பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக பிள்ளையும் அம்மாவும் வந்துடுறாங்க. அப்படி தனி பெற்றோராக இருக்காங்க. இந்த அகதிகளுடைய சிக்கல் வந்து ரொம்ப பெரிய சிக்கல். நம்மலாம் இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கோம், ஆனால் எக்ஸிஸ்ட் ஆகிறோம், ஐடென்டிட்டியே இல்லாமல் இருக்கோம். நமக்கு என்ன ஆனாலும் யாரும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் நம்ம கூடவே இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்குள்ள ஒருத்தங்களா அவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அகதிகள் தான். அவங்களுடைய நிலையை பற்றி நீங்கள் கண்டிப்பாக சரவணனுடைய எழுத்து வழியாக தெரிஞ்சுக்கலாம். பழங்குடியினர் வாழ்வியலில் ரொம்ப அழகாக தனராஜ் வந்துட்டு 2 கண்களை பற்றி சொல்லியிருக்காரு. ஒன்று சுதந்திரம், இன்னொன்று சமத்துவம். ஆஹா, காட்டுக்குள்ளேயே போன மாதிரி இருந்துச்சு எனக்கெல்லாம். வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 20 பக்கங்களை படிக்கும்போது காடர்கள் பற்றியும் பலியர்கள் பற்றியும் அந்த அவங்க உணவு எடுக்கக்கூடிய பழக்கங்களை வச்சிருக்க பழங்குடியினர்கள் பற்றி சொல்லும் போதும், பழங்குடியினர்களில் தனிப்பெற்றோர்கள் ஏன் இல்லை அப்படின்றத சொல்லும் போதும், பழங்குடியினர்கள் பெண்களை வந்து எப்படி மதிக்கிறாங்க, எப்படி வந்து அந்த சமத்துவம் அங்கே ஏற்படுது, குழந்தைகளை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம தனராஜ் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது நேசமணி, யோகா பயிற்றுனர். நம்ம எப்போதுமே வந்து தனி பெற்றோர்கள், சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னாலே நம்மளுடைய மைண்ட் எங்கே போகும் அப்படின்னா மேக்ஸிமம் அண்டர் ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டிக்கு தான் போகும். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே தான் நம்ம யோசிப்போம். ஆனால் நடுத்தர வர்க்கம், அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க தான் இன்றைக்கி அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ நேசமணி வந்து நம்ம யோகா பயிற்றுனர் நேசமணி இருக்காங்களா? வரல. ஸோ அவங்க தெளிவாக அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பணம் இருந்துச்சு. ஆனால் பணம் இருந்தாலும் தன்னால் வந்து ஒரு இளம் வயதில் வந்துட்டு அவங்க வந்து ஒருத்தரை நம்பி திருமணம் பண்ணி வந்துட்டாங்க. திரும்பி வீட்டுக்கும் போக முடியலை. ஆனால் சமுதாயம் எப்படி வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து ஒரு குழந்தை வந்து தாய்கிட்ட வந்து ஒரு விஷயம் வேணும்னு கேட்டால் அதுக்கு பதில் நம்ம சொல்லிடலாம். இதை தகப்பன் கிட்ட கேட்கலாம், தாய்கிட்ட கேட்கலாம். ஆனால் அண்ணன் கிட்ட கேட்கணும், மாமா கிட்ட கேட்கணும், சித்தப்பா கிட்ட கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும், ஊரில் இருக்க எல்லாரும் பதில் சொல்லணும் அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா? அது ரொம்ப கொடூரமானது. ஆனால் அதை உடச்செறிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மகள்கள் 2 பேரும். அதையுமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கிராமமும் நகரமும். நம்மளுடைய பொன் விமலா ரொம்ப தெளிவாக கிராமத்தில் என்ன இருக்குது, நகரத்தில் என்ன இருக்குது. இந்த விமலாவுக்கு வந்து திரும்பி கிராமத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் நகரத்தில் இருந்திருக்காங்க. அந்த நகரத்தில் இருந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற நரகத்தை ரொம்ப தெளிவாக அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, அதை நீங்கள் நிச்சயமாக படிக்கணும். தேயிலை தோட்டங்களும் வாழ்வும் படிக்கும்போது இந்த புத்தகத்தில் ஒரு சில இடத்துல வாழ்வியல் உண்மைகளை சொன்ன இங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு, நேர்காணல்கள் கொடுத்தவர்களுக்கு உண்மைக்குமே பாராட்டு. ஏன்னா நமக்கு நடந்த ஒரு விஷயத்த நம்ம மேடை ஏறி எப்போ பேசுவோம் தெரியுமா? நமக்குள்ள அந்த தன்னம்பிக்கை வந்து நமக்கு நடந்த ஒரு விஷயம் இன்னொருத்தங்களுக்கு நடக்கக்கூடாதுன்ற அளவுக்கு நம்மளை வளர்த்துக்கும் போது தான் பேசுவோம். அது வரைக்கும் நமக்கு அந்த தைரியம் வராது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை விக்டிம் பிளேமிங் பண்ணிகிட்டே இருப்போம். நான் ஒரு விக்டிம், நான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்க இந்த புத்தகத்துக்குள்ளே இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் சர்வைவர்ஸ், யாருமே விக்டிம்ஸ் கிடையாது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து என்னுடைய இணையர் சொன்னார், நீ பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்து, நீங்கள் ஒவ்வொருத்தரும் யானை பலம் கொண்டவர்கள்னு. உண்மைக்குமே யானை பலம் கொண்டவர்கள் தான் நீங்கள். இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா?
நம்ம அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நாமளே ஒரு திரையை போட்டு என்ன ஒருத்தங்க நல்லவங்கன்னு எதை வச்சு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய பொருளாதாரத்தை வச்சா. இணையர் கூட ஒழுங்காக வாழ்றதை வச்சு அது இன்னைக்கு நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் இருக்கிறதே பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்ன தெரியுமா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றது தான். இல்லைன்னு சொல்கிறீங்களா? எனக்கெல்லாம் டார்ச்சராக இருக்கும். எப்போ தெரியுமா வந்துட்டு ஏன் இணைய விட்டுடுங்க, அவருக்கு தான் என்னால் டார்ச்சர். எப்போ டார்ச்சராக இருக்குன்னா பண்டிகை வந்ததுன்னா எனக்கு கால் வரும், காலையிலேருந்து ஃபோன் அடிப்பாங்க. எதுக்கு? கவுன்சிலிங்க்கு. பண்டிகை வந்துருச்சா அப்போல்லாம் எனக்கு வந்து கல்லா கட்டுங்க. கப்புள் கவுன்சிலிங் ஜாஸ்தியாக வரும். உண்மையாக நான் சொல்கிறேன். பிரச்சனையா, மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருப்பாங்களா, சரியா, சண்டை வந்திருக்குமா, பிரச்சனை வந்திருக்குமா, எனக்கு ஒவ்வொரு பண்டிகைக்கும் நிறையா கவுன்சிலிங் வரும். ஸோ இன்னைக்கு இது வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஒரு 2 பேர் சேர்ந்து வாழ்கிறது இன்னைக்கு எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்றது நம்ம மறுக்கவே முடியாத உண்மை. அதை இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே தனி பெற்றோர்கள் வந்து வெறும் நம்ம பிடோட் பேரண்ட்ஸை மட்டும் பார்க்கல. அதாவது அப்பா இறந்ததை தாண்டி அபேண்டன்ட்னு சொல்கிறோம். அதாவது கணவரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாரு, இல்லாட்டி இவங்க பிரிஞ்சு வந்திருப்பாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு வரவங்களுக்கு கூட அடுத்து ஒரு இடம் இருக்கும். அதாவது நான் வந்து அடுத்து ஒரு மறுமணம் போகலான்ற ஒரு ஆப்ஷன் கூட இருக்கணும். ஆனால் அந்த செப்பரேட்டட்னு நடுவில் இருக்கு இல்லையா, போன இடமும் தெரியாது, வந்த இடமும் தெரியாது, ஐயா இருக்கிறாரான்னு தெரியாது, இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம பொண்ணுங்க மட்டும் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், ஐயாவை நினச்சி துதிப்பாடிக்கிட்டு இருக்கணும், அவர் வருவார். அந்த மாதிரியான ஒரு இடம் இந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய் பொட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறத இந்த சமுதாயம் எவ்வளோ மோசமாக பேசுதுன்றத இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. சரியா? அதுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அது பெரிய விஷயம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கக்கூடாதுன்றதை மட்டும் தான் நம்ம உணரணும். ஸோ அடுத்தது வந்து தேயிலை தோட்டங்களும் வாழும். சுமங்கலி திட்டம் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியுமா? சுமங்கலி திட்டம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியாது. தேயிலை தோட்டத்தில் வந்து கொழுந்தெடுக்கிறது தான் வேலையே. அதுவும் வந்து காலையில் எழுந்து போனவங்க ராத்திரி ஒரு ஓவர் டைம் பார்க்குறது, 5 மணி வரைக்கும் கொழுந்து எடுப்பாங்களா, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட்டி பார்த்து என்ன பண்ணுறாங்க, கொழுந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கொழுந்து எடுத்து என்ன கிடைக்குது? கல்வி கிடைக்குதா? குழந்தைங்களுக்கு இல்லை. ஏன்னா குழந்தைகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, குழந்தைகளையும் சில சமயம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதில் அழகாக செப்பரேட் பண்ணி சில இடத்துல சொல்கிறாங்க, குழந்தைகளை வந்து இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து வர குழந்தைகள் வந்து தன்னுடைய தோளில் வந்து பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, குழந்தைக்க வரவங்க குழந்தைகளை வந்து தன்னுடைய தோல்லையே தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த குழந்தை எடுக்கிறத கற்றுக்கவும் செய்யுது. ஆனால் நம்ம ஆளுங்க வந்துட்டு குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இல்லை சில சமயம் வந்துட்டு இந்த வேலைக்கு போன பெற்றோர்களுக்கு இவங்க தான் வந்து காஃபி தண்ணியிலேருந்து சாப்பாடுலேருந்து எடுத்துகிட்டு போகணும். பிள்ளைகளுடைய நிலை வந்து அது சிறுத்தை அடிச்சுதா இல்லை காணாமல் போகுதா, பிள்ளை எங்கே இருக்குன்ற நிலையை கூட தெரியாத ஒரு மோசமான நிலை இன்னைக்கு தேயிலை தோட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு முயற்சிகள் அரசாங்கத்தினால என்ன எடுக்கப்படுது அப்படின்றது ஒரு கேள்விதான். நான் ஒரு வெல்ஃபேர் போர்டோட மெம்பராக இருந்தாலும் சரியா, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக பேச வேண்டிய இடம்தான். ஏன்னா சுமங்கலி திட்டம் அப்படின்றது சைல்டு லேபர் தான். இன்றைக்கி நம்ம சைல்டு லேபருக்கு அகேன்ஸ்டாக இருக்கோம். தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் இந்த சுமங்கலி திட்டத்துக்கு கீழே கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறாங்க. சரியா? அங்கே என்ன செய்கிறாங்க அந்த பிள்ளைங்க? சாஃப்ட் டிராஃபிக்கிங். இந்த நம்ம வந்து இம்மாரல் டிராஃபிக்கிங் பற்றி பார்த்துருப்போம். இது ஒரு சாஃப்ட் டிராஃபிக்கிங். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி படிக்கணும். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய நிலை வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவே மோசமான நிலையில் இருக்குது. நம்ம அகதிகள் பற்றி பேசுகிறோம், ஆனால் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான். சரி, இவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஏதாவது வந்து பாதுகாப்புக்கான ஒரு இடம் வச்சுருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரியான இடங்கள் இருந்தாலும் கூட அதில் வந்து சரியான வசதி இல்லாமல், பார்த்துக்க முடியாமல், கழிப்பறைகள் இல்லாமல், சரியான உணவு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க பிள்ளைங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இனியன் இந்த புத்தகத்தில் நான் இந்த இடத்த தெரிஞ்சுக்கிறது வழியாக கண்டிப்பாக இவங்களை நோக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நாங்களுமே வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு, குறிப்பாக பெண்களை நோக்கி வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் உணர்ந்தேன். அடுத்தது அருண்கோமதி. ஸோ ஜெண்டர் டிஸ்பாரிட்டி பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். அப்பா அப்படிங்கிற ஒரு இடத்துல நான் யாரை அப்பான்னு கூப்பிடணும்? என்னுடைய தாயே மறுமணம் பண்ணிக்கல. என்னுடைய ஆட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை பெற்றோர் தான். என்னுடைய அம்மாவும் ஒற்றை பெற்றோர் தான்.
ஏன் வந்துட்டு அதை பற்றி எனக்கு பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் போச்சு ஒரு காலத்தில். ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு தோழர் அருண் கோமதி, அதுக்குமே வாழ்த்துக்கள். அது ஒன்றையும் நீங்கள் ஆழமாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக வாழ்வியல் அனுபவங்கள் தனிப்பெற்றோர் அப்படின்ற தலைப்பில் தனிப்பெற்றோரும் பெண் குழந்தைகளும் தாரணி ஆடை வடிவமைப்பாளர் வந்துட்டு அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தனிப்பெற்றோர்கிட்ட இருந்து வளரும்போது அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி வெளியில் வந்து தனியாக வந்து அவங்க வந்து முன்னேறினாங்க. ஆனாலும் இந்த சமுதாயம் வந்து பெண் குழந்தைகளை வந்து எப்படி பார்க்குது, அதே மாதிரி பெண் குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்ச் இருக்குது. 2 இடத்துல, ஒரு இடத்துல வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய பொன் விமலா தன்னுடைய குழந்தை வந்து மூச்சு திணறி விழும்போது டக்குன்னு போய் உதவ முடியாமல் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு தன் துப்பட்டால கட்டிட்டு தன்னுடைய குழந்தைய இருசக்கர வாகனத்தில் கொண்டு போய் மீட்டெடுத்த அவலம். இன்னொரு இடத்துல வீட்டில் வந்து தொகை காணாமல் போயிடுச்சு, ஒரு அமௌண்ட் என்னன்னு தெரியல. அப்போ அது முடிவெடுக்க முடியாத தாய் என்ன பண்ணுறாங்க, ஊரில் போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஒரு டெசிஷன் சொல்கிறாங்க. என்ன டெசிஷன்னா, எண்ணெயை கொண்டாந்து கொதிக்கிற எண்ணெயை கொண்டாந்து நீங்கள் வச்சுருங்க வாசலில், 3 குழந்தைங்களையும் கூப்பிடுங்க. எந்த குழந்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எண்ணெய்க்குள்ளே கையை விட்டால் கொப்பளிச்சிரும்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா திருட்டுனவங்க கையை விட்டால் கொப்பளிச்சிடணும்னு சொல்லணும். அப்போ முதல் குழந்தைக்கு கொஞ்சம் வயசு இருக்கு, புத்தி தெரியுது. அந்த குழந்தை யோசிச்சுட்டு நிற்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பி ஓடி வந்து கையில் எண்ணெய் அந்த கொப்பரைக்குள்ளே விட்டு கை கொப்பளிச்சு போன அவலம். சரியா, தாயால் சிந்திக்க முடியலை. நம்மளை சமுதாயம் வந்து எப்படி முடக்கி வச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் நம்ம எல்லாருமே உணர வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். ஒரு கைம்பெண் ஆனாலோ இல்லை தனி பெற்றாரவனாலோ அது சிங்கிள் பேரண்ட்ன்ற ஆஸ்பெக்ட்குள்ளே வரும்போது, இல்லை முதிர்கன்னியாகவே திருமணமே ஆகாமல் இருந்தாலோ இல்லை கணவன்ற ஒரு கோஷன் நம்மளுடைய லைஃப்பில் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரியா, நமக்கு பூவும் பொட்டும் நல்லா உடுத்துற தன்மையும் இதெல்லாம் நம்மளுடைய சுதந்திரம். நம்ம ஒருத்தங்ககிட்ட சுதந்திரத்தை கொடுத்துட்டு ஐயா தாயா தாயான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே கேட்டால் பல இடத்துல கிடைக்காது, அப்படி கல்லறிஞ்சு தான் பார்க்க முடியும். அந்த சூழ்நிலை இன்றைக்குமே இருக்குது. ஆனால் நம்மளுடைய பர்த் ரைட்ஸ் என்ன, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்ன, நம்மளுடைய மேரிட்டல் ரைட்ஸ் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல புத்தகத்தில் வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் இல்லை 5 நிமிஷம் தான் முடிச்சிடுறேன். இனியன் புத்தக அறிமுக உரை வந்துட்டு எனக்கு பின்னாடி வரவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது, பட் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை கொடுத்து பேசிடணும் அப்படின்றது தான். இதில் ஒரு சுயநலமும் இருக்குது. இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப்ரிக்கன் பழமொழி இருக்குது. அது இந்த புத்தகத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைய வளர்க்குறது ஒரு பெற்றோருடைய பொறுப்பு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்துட்டு பெற்றோருக்கு சொந்தமா? ஒரு குழந்தை புதுசாக பிறக்குன்னா அந்த குழந்தை பெற்றோருக்கு சொந்தமா? அப்போ யாருக்கு சொந்தம்? சமூகத்திற்கு, நாட்டுக்கு சொந்தம். அதனால தான் ரைட் டு எஜுகேஷன். நீ கண்டிப்பாக 14 வயசு வரைக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கணும், 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வைக்கணும். அப்பா அம்மா இருந்தா, இல்லை லோக்கல் கார்டியன்ஸ் எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி யார் குழந்தைங்களை மீட் எடுக்கிறா? கவர்மெண்ட் மீட் எடுத்து ஹோமில் வச்சுருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ். அதுக்கு கீழே அபேண்டன், டெசர்டட், சைல்டு லேபரர்ஸ் இவங்களெல்லாம் மீட் எடுத்து எங்கே வச்சு விக்டிமைஸ்ட் குழந்தைங்களெல்லாம் மீட்டு நம்ம ஹோமில் வச்சு காப்பாற்றிட்டு இருக்காங்க. அரசாங்கம் வந்து 2023 இந்த புத்தகத்தில் ஒரு கேள்வி இருக்குது, அரசாங்கம் என்ன பண்ணுதுன்ற கேள்வி. 2023ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயந்தான் இது, நம்ம மறக்க முடியாது. நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம்னு ஒன்று உருவாக்குச்சு. சரியா, இது ஒரு பேபி போர்டு. இன்னைக்கு இந்த பேபி போர்டு அப்படின்னா நாங்கள் தான் வந்துட்டு முதல் உறுப்பினர்கள், வரலாற்றில் நம்ம எழுதிக்கலாம். சரியா, இந்த பேபி போர்டில் இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர் வந்து பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,964. நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்த சொல்லணும், இதுக்கு பாராட்டக்கூடிய விஷயம் கிடையாது. 2011 சென்சஸில் நம்மக்கிட்ட சென்சஸே இன்னும் இல்லை. எவ்வளோ பெரிய அவலம். சரியா, இன்னும் நம்ம ஜாதி வாரியான கணக்கெடுப்பு பேசிகிட்டு இருக்கோம், விடோஸோடைய கணக்கெடுப்பை எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா, பட் சென்சஸ்ன்றது ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லையா? 4.3 கோடி வந்துட்டு 2011 தமிழ்நாட்டில் மட்டும் விடோஸ். சரியா, உலக அளவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லூம்பா ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே, விடோஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுங்கன்னு அதிகாரப்பூர்வமாக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் யூஎனுக்கு வந்து பாலிசிஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன். அந்த ரெக்கார்ட் படி நமக்கு வந்து 245 மில்லியன் விடோஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டில் இந்தியாவில் மட்டுமே 17.3% இருக்காங்க.
சரியா? இன்னைக்கு விடோஸ் ஆகிறதுக்கு நிறைய காரணம், குடி, தற்கொலை, ஃபேட்டல் டெத், ஆக்சிடென்ட்ஸ், டிசீசஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் விடோ ஆனதுக்கப்புறம் நாங்கள் சாக போகிறோமா, அடுத்த நாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோமா, இல்லை வாழ போகிறோமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சமுதாயம் சொல்லாது. கண்டிப்பாக இது ஒரு ட்ரமாட்டிக் சுச்சுவேஷன் தான், மீண்டு வர்றது ஈஸி கிடையாது. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஊடகவியலாளர், ஒரு கேமராமேன் ஒரு தொலைக்காட்சியில் இறந்து போகிறாரு. சரியா? இறந்து போய் அவங்க அம்மாவும் மகளும் வராங்க. அவங்களுக்கு விடோ சர்டிஃபிகேட் வாங்குறத பற்றியெல்லாம் சொல்லி விடோ சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அம்மாவும் இறந்துடுறாங்க. ப்ரெஷர், துணை இல்லாமல் ஏங்க தெரியல. பட் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க ஐ சர்ஜரி பண்ணி இறந்து போகிறாங்க. ஆனால் இந்த மன உளைச்சலும் பெருசு தான். உங்களை நம்பி 2 குழந்தைகள் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ரைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து தாட்கோ, அதே மாதிரி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த பெண்கள் சேவை மையம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விமன் ஹெல்ப்லைன் 181. காவல்துறையில் இன்னைக்கு வந்து நிறையா விதமான மன உளைச்சல்களுக்கும் சிங்கிள் பேரண்ட்ஸ் வந்து வல்னரபிள் டார்கெட்ஸ் ஆல்வேஸ். உங்களை வந்து ஈஸியாக சீட்டிங் கேசஸ் இன்னைக்கு இருக்குமா, அது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது யாராவது ஒருத்தர் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு வந்து ஏமாத்திட்டு நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாங்க, கேஸ் போடுங்க. சரியா? காவல்துறையோ அணுகுங்க. ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன், 100, காவலன் SOS ஆப்னா என்ன, கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் விங்னா என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட். இதில் ஒரு இடத்துல வந்து திறன் சார்ந்த பயிற்சிகள் வழங்கலாமேன்னு கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், விமன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BC வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆதிதிராவிடர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆதிதிராவிடர் அண்ட் பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களுக்கான வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஒரு அகதிகளுக்கு உடைய ரைட்ஸை பேசுறதுக்கு UNHCR பற்றி பேசுகிறாங்க. பட் வந்து இங்கே பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம ரெஃப்யூஜிஸ்க்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. சரியா? இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் வந்து அதுக்கு இன்னும் பேசுறதுக்கு பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களின் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கிவிட்டு அவர்களின் கையில் எந்த புத்தகத்தை கொடுக்கலாம்? தந்தை பெரியாரின் வழியில் இனியாவது புரிந்து கொள்வோம். தனி பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள், இனி எனக்கு வாழ்த்துக்கள்.